இந்த 3 to 4ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட்ல ஒரு பேலன்சிங்க உருவாக்குறது. இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணலான்னு நெனைக்கிறீங்க. அதுக்கு வந்து நெறைய குழப்பங்கள். அத பண்ணலாமா? அது எந்த வேல போணுன்னே தெரியல. இப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து பல ரூட் போயிட்டு இருக்க மேஸ்ல விளையாடுற மாதிரி இங்க ஒரு ரூட் போகுது, இங்க ஒரு ரூட் போகுது, இங்க ஒண்ணு அப்படி பல ரூட் போகுது. எதுல போனா அந்த இடத்த நம்ம அடையணும்னு தெரியாத பட்சத்துல நெறைய குழப்பங்கள் இருக்க டைம்ல, இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்க சொல்றப்போ, உங்களுக்கு உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு உண்டான அருமையான பாதை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட மைண்ட்ல வந்து பேலன்சிங் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம குழப்பம் இல்லாம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம என்ன விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வச்சாலும், அத ரீச் பண்றதுக்கு நம்மளோட ப்ராக்ரஸ், நம்மளோட ஓன் எஃபர்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வந்து ப்ராப்பரா நம்ம குடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படி குடுக்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு அந்த சக்சஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர் 3, 2, 4.